வணக்கம். திருமந்திரம் 7வது பாடல். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன், தன்னை அப்பாய் எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. இதான் அந்த 7வது பாடல். பாடலில் என்ன சொல்றாருன்னா, முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், ஆதியிலிருந்து முத்தொழிலை புரியும் மும்மூர்த்திகளான நான்முகன் திருமால் ருத்ரன், இவர்கள் மூவருக்கும் சிவன் பழமையானவன். தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன், தனக்கு ஓமை சொல்ல ஒன்றும் இல்லாத தன்னிகரற்ற தனிப்பெரும் தலைவனானவன். தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உடன், சிவபெருமானை அப்பா என்று அழைத்தால் பரிவுமிக்க தந்தையாக வந்து உயிர்களுக்கு உதவக்கூடியவன். பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே, பொன்னை போன்று ஒளிரக்கூடிய உச்சிட்டதலமான அகத்தாமரையில் இருந்து உயிர்களுக்கு அருள் புரிகிறான். சிவபெருமான் தன்னை அப்பா என்று அழைத்தால் அப்பாவாக வந்து உயிர்களுக்கு உதவக்கூடியவன். நாம் எப்படி சிவனை அழைக்கின்றோமோ அதுவாகவே இருந்து உயிர்களுக்கு உதவக்கூடியவன். ஒரு கர்ப்பிணி பெண் தனது பிரசவத்திற்கு தாயை வரும்படி அழைக்கிறார். தாயும் சம்மதித்தை விட்டு தன் வீட்டுக்கு போயிடுறான். பிரசவ காலம் நெருங்கின உடனே தாய் வந்து அவள் வீட்டிலேருந்து கிளம்பி மகள் வீட்டுக்கு வருவதற்கு தயாராக ஆகிட்டு இருக்கா. இப்போ மழை அதிகமாக பெய்யுது. காவேரியில் வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டுருக்கு. அங்கேருந்து புறப்பட்ட தாயால் மகள் வீட்டுக்கு வர முடியல. அவளும் அங்கேருந்து சிவபெருமானை வேண்டிக்கிறாள், எப்படியாவது மழை நின்று நான் பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு. கர்ப்பிணி பெண்ணும் தாய்மான சுவாமி வேண்டிக்கிறான் சிவபெருமானை, மழை குறைஞ்சி அம்மா வந்து பிரசவத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். பிரசவ வலி ஜாஸ்தி ஆகிட்டுது, வழியில் துடிக்கிறா. கணவன் வந்து மருத்துவச்சி அழைக்க போயிடுறான். அப்போது தாயின் உருவில் சிவபெருமான் வந்து பிரசவம் பார்த்துட்டு போயிடுறார். அந்த மயக்கம் தெளிஞ்சு அந்த பெண் பார்க்குறா, பக்கத்தில் குழந்தை இருக்குது, அம்மாவை காணும். அம்மாவை தேடுறான். அந்த நேரத்தில் கணவன் மருத்துவச்சியோடு உள்ளே வர்றான். அதை தொடர்ந்து அவளோட தாயும் உள்ளே வர்றான். தாய் வந்து கேட்குறான், என்ன பிரசவத்தை எல்லாம் நீங்களே சமாளிச்சிட்டிங்களா அப்படின்னு. அம்மா நீ தானம்மா வந்து பிரசவம் பார்த்த அப்படின்னு சொல்லி பெண் சொல்கிறான். இல்லையே நான் இப்போ தானே வர்றேன், மழை முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரியுது தாயுமான சுவாமி சிவபெருமானே வந்து தாய் உருவில் வந்து பிரசவம் பார்த்தது. அதான் நாம் எப்படி அழைக்கின்றோமோ அதுவாகவே நின்று உதவக்கூடியவன் சிவன் என்று திருமூலர் பாடுகிறார். 8வது பாடல். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் நண்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. தீயினும் வெய்யன் சொட்டெரிக்கும் நெருப்பை காட்டிலும் சூடானவன், புனலிலும் தண்ணியன் குளிர்ந்த நீரை காட்டிலும் குளிர்ச்சியானவன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்படிப்பட்ட ஈசனின் திருவருட்கருணையை முழுவதுமாக அறிந்தவர் யாவரும் இல்லை. சேயினும் நல்லன் குழந்தையை விட நல்லவன், கொண்டாடத்தக்கவன். அணியன், அணியன் என்றால் அருகில் இருப்பவன். அணியன் நல் அன்பர்க்கு அடியவர்களுக்கு அருகிலேயே இருந்து உதவக்கூடியவன் சிவன். தாயினும் நல்லன், தாயை விட அன்பிரக்கம் கொண்டவன். தாழ் சடையோனே, தாழ்ந்த சடையை கொண்ட சிவபெருமானே. தாழ்ந்த சடையை கூடிய சிவபெருமான் சுட்டரிக்கும் சூரியனை விட உக்கிரத்தையும் குளிர்ந்த நீரை விட குளிர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவன் தாயை விட உயிர்களிடத்தில் அன்பிரக்கம் காட்டக்கூடியவன், குழந்தையை விட கொண்டாடத்தக்கவன், அடியவர்களுக்கு அருகிலேயே இருந்து உதவக்கூடியவன். அப்படிப்பட்ட ஈசனின் திருவருட்கருணையை முழுவதுமாக அறிந்தவர் இங்கு யாவரும் இல்லை என்று திருமூலர் பாடுகிறார். அடுத்த பாடலை அடுத்த பதில் இருப்போம். நன்றி, வணக்கம்.